ஸோ நான் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், 5 லட்சம் செலவாகுது. இப்போ அந்த 5ல் 20 மடங்கு எடுத்துக்கோங்க. ஸோ 5 × 20ன்னா 100. ஸோ 1 கோடி ரூபா. ஸோ என்னோட ஆண்டு வருமானம் 5 லட்சம் அப்படின்னா 1 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்தால் போதும். இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் ஆகட்டும், அல்ல சேவிங்ஸ் கம் இன்சூரன்ஸ், அது வந்து யூலிப்பும் இருக்குது, ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸும் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அது வந்து விவரம் தெரிந்தவர்கள் செய்ய வேண்டாம். யார் போய் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இருக்கிற வயசுல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா கம்பெனி கொடுக்க போகிறது உங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாள் வந்து வாழலாம்? ஸோ 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கீங் அப்படின்னு எனக்கு கிரெடிட் ஆகும் சம்பளம். அடுத்தது எவ்வளோ டெபிட் ஆகணும் அப்படின்னா இஎம்ஐ வந்து 40% மேலே டெபிட் ஆகும். மாப்பிள்ளையோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு கேட்கணும். அப்போதான் பொண்ணு கொடுக்கணும். இனிமே வரப்போற காலங்களில் வந்து பேங்க்காரன் வந்து கிரெடிட் ஸ்கோரே இல்லைன்னா எந்த லோனுமே கிடைக்காது. ஈவன் நீங்க வந்து இஎம்ஐ தாண்டலனாலும் கிடைக்காது. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம் இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறதுக்கு கரெக்டான ஏஜ் அப்படின்னா எந்த ஏஜ் சொல்லுவீங்க? as soon as they join the job. ஜாப் ஜாயின் பண்ண உடனேவா? 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் மாதம் 2 லட்சம் ரூபா போட்டாருன்னா ஒரு 15% per annum கிடைக்கும்னு எடுத்துக்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 60 வயசுல ரிட்டையர் ஆகல 100 கோடி ரூபா வரும். அவர் அழகா சொன்னா மாசத்துக்கு இவ்வளோ பண்ணீங்கன்னா 1 கோடி வரும், 2 கோடி வரும், 100 கோடி வரும். ஆனால் விட்ரா பண்ணாமல் இருக்கணும். Taste the Daily. ஸோ 2025 வரப்போகுது. இந்த நியூ இயரில் நம்மளோட ஃபினான்ஷியல் கரியரில் நம்ம எப்படி பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் ரவுண்ட் டேபிளில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ஜிகேஆர். வணக்கம். மிஸ்டர் சொக்கலிங்கம் சார். வணக்கம். மிஸ்டர் விவேக் கர்பா. வணக்கம். ஸோ வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பிளானிங்கை பொறுத்த வரைக்குமே இன்சூரன்ஸ் தான் ரொம்ப முதலான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு ஃபேமிலி நல்லா ரன் ஆகிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒரு ஃபேமிலியோட ஹெட் வந்து தவறிட்டாரு அப்படின்னா அந்த ஃபேமிலி அங்கேயே ஸ்டக்காகி நின்றுடக்கூடாதுன்றதுக்காக இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரியான ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மக்கள் எந்த மாதிரியான கவரேஜஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். இந்தியாவோட ஜனத்தொகையில் 142 கோடி. அதில் இன்சூர்டு பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா 5%க்கும் கம்மி தான். ஸோ அதனால் இந்த பிஎஃப்எஸ்ஐன்னு சொல்கிற இந்த கேட்டகரியில், அதாவது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸில் இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட். இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு வீடியோலாம் பண்ணி எல்லாருக்கும் ரியலைசேஷன் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஒருத்தர் 5 கோடி எடுக்கிறார், 10 கோடி எடுக்கிறார், நானும் வந்து நிறைய அமௌண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு. இது ஒரு பாதுகாப்பு தான். ஸோ நாம் இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு நாம் இருந்தால் என்ன நாம் செய்வோம், அது வந்து இன் மை ஆப்சன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு ஒரு தம்புருவில் என்ன வச்சுக்கலாம், என்னுடைய ஆண்டு வருமானத்தில் 20 மடங்கு. ஆண்டு வருமானம்னா நெட்டு வருமானம், கிராஸ் வேண்டாம். ஸோ நான் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், 5 லட்சம் செலவாகுது, இப்போ 5 லட்சம் தான் வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ அந்த 5ல் 20 மடங்கு எடுத்துக்கோங்க. ஸோ 5 × 20ன்னா 100. ஸோ 1 கோடி ரூபா. ஸோ என்னோடய ஆண்டு வருமானம் 5 லட்சம் அப்படின்னா 1 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்தால் போதும். ஸோ அதுக்கு என்ன ப்ரீமியம் வரும் அப்படின்னு சில பேரெலாம் சேவிங்ஸ் கம் இன்சூரன்ஸ்லாம் போவாங்க. சிம்பிளாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு. ஸோ இது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மட்டும் ரிஸ்க்கு கவர் மட்டும் இருந்தால் போகணும். ரிஸ்கோடு எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி அதில் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் கேட்ட இன்சூரன்ஸுன்னு சொன்னதுனால 3 விஷயம். எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கணும், முதல் விஷயம். 2வது எவ்வளோ எடுக்கணுங்கிறது தெளிவாக இருக்கணும். 3வது எந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும், அது டேர்ம் இன்சூரன்ஸா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸா அப்படிங்கிறதுல அது முக்கியமான முடிவெடுக்கணும். ஸோ இப்போ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம் இன்சூரன்ஸ்னு சொல்லும்போது ஏதோ இதில் ஸ்கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அது ஸ்கேம் தானா இல்லை வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனா? ஸ்கேமுங்கிறது இல்லை. சரி, த திங் இஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம், லைக் 1970, 80, 90, 2000 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டயத்துலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுங்கிறதே பாப்புலராக இல்லை இந்தியாவில். இந்த லாஸ்ட்டு ஒரு 15-20 இயர்ஸாக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஹஸ் பிகம் பாப்புலர். மக்கள், அதாவது என்னென்னா, மக்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு முதலீடாக பார்த்தாங்க. சப்ஸ்கியூவெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதலீட்டுக்கு பல ஆப்ஷன் வந்துருச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்துருச்சு, ஸ்டாக்ஸ் வந்துருச்சு. ஸ்டாக்ஸ் முந்தி இருந்தால் கூட மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கிது.
இன்சூரன்ஸில் போய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் ஒரு வருஷத்துக்கு 5% 6% கிடைச்சாவே ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து கிராஜுவலாக மக்கள் வந்து என்னென்னா முதலீடையும் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிறதுமே என்னென்னா முதலீடை தனியாக செய்யுங்க, பாதுகாப்பை இன்சூரன்ஸை தனியாக பண்ணிக்கோங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இட்லி மட்டும்தான் சாப்பிடணும், நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா காம்போ தர்றாங்க, இட்லி வடை இன்னொன்று வேறு ஸ்வீட்டு எல்லாம் சேர்த்து தர்றாங்க. எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, நான் வடையும் சாப்பிட மாட்டேன், சுகரும் சாப்பிட மாட்டேன், எனக்கு பர்சனலாக இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இருக்கையில் எனக்கு வேண்டியது இட்லி மட்டும்னா இட்லி மட்டும் சாப்பிட்டா அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ தட் இஸ் த திங். காம்போவில் வந்து ஒரு 10 ரூபா குறைச்சி தராங்கிறக்கா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு வயிறை கெடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அல்லது சேவிங்ஸ் கம் இன்சூரன்ஸ் வாட்டவர், அது வந்து யூலிப்பும் இருக்குது, ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸும் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அது வந்து விவரம் தெரிந்தவர்கள் செய்ய வேண்டாம். யார் போய் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நானே என் காலுக்கு கட்டுப்போட்டுக்க விரும்புகிறேன், என் கையில் இருந்தால் செலவழிஞ்சிரும், அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போட்டிருந்தேன்னா எடுத்து நான் செலவழிச்சிருவேன், அதுக்கு பதிலாக இன்சூரன்ஸில் போட்டால் என்னால் எடுக்க முடியாது, எடுத்தால் வந்து 30-40% லாஸ் ஆகும். ஸோ தனக்குத்தானே கால் கட்டு போட்டுக்க விரும்புகிறவர்கள் இன்சூரன்ஸுக்கு போய்க்கலாம். அதர்வைஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் பெட்டர். அதை இன்சூரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளை சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு கஸ்டமர் வந்திருந்தார், டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி ரிலேட் பண்ணுவீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ கார் இன்சூரன்ஸோடு ரிலேட் பண்ணலாம். காருக்கு வருஷம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், நீங்கள் ஏன் அவர் இல்லைன்னா எனக்கு பணம் எடுக்கிறது வேஸ்ட்டாக போகுது, 25,000 வருஷத்தை கட்டினா 25,000 வேஸ்ட்டாக போகுது, எனக்கு ஒன்றுமே திரும்ப கிடைக்காது, நம்ம மக்களுக்கு அதுதான் ஆல்வேஸ் ஃபீலிங், நான் எதை கொடுத்தனாலும் எனக்கு திரும்ப வரும், வண்டியில் ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா என்ன பண்ண, நம்ம காம்போ இன்சூரன்ஸ் எடுக்கையில், சேவிங்ஸ் கம் இன்சூரன்ஸ் எடுக்கையில் அதுலேயும் இன்சூரன்ஸுக்குன்னு தனியாக பணத்தை எடுத்துக்கிட்டுறாங்க. எடுத்துகிட்டு தான் மீதி நம்மகிட்ட வருது, ஒரு ரிட்டர்னை போட்டு மீதியை தர்றாங்க. ஸோ இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் நீங்கள் இப்போ உங்கள் காருக்கு எடுக்கிறீங்க, கார் வந்து உயிரற்ற பொருள், உயிரற்ற பொருளுக்கு கவர்மெண்ட் கம்பல் பண்ணுதுன்னு அல்லது காரு உடஞ்சி போச்சுன்னா நான் வாங்கணும்னு சொல்லி எடுக்கிறீங்க, நீங்கள் உயிருள்ள பொருளுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அவர் ஒய்ஃப் சொன்னாங்க, அவங்க சொல்கிறது சரிதானே அப்படின்னா. ஸோ அது மாதிரி இன்சூரன்ஸ் வந்து இப்போ நம்ம ஜிகேஆர் சொன்ன மாதிரி இட் இஸ் இன்னும் கம்ப்ளீட்லி இந்தியா இஸ் அண்டர் இன்சூர்ட் கண்ட்ரி. இப்போ அதில் வந்து இப்போ எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலும் ஓகேன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் சம் இன்சூரன்ஸ் வச்சுங்க, சம் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கொஞ்சம் இப்போ எலிவேட் ஆகிட்டே எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுது அப்படின்னு வரையில் இன்சூரன்ஸை தனியாக பிரிச்சிருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக பிரிச்சிருங்க. தட் வுட் பி மோர் அட்வான்டேஜஸ் டு தி கஸ்டமர், டு த இன்வெஸ்டர் ஆர் ஹூவர் இன்சூர்டுக்கு வந்து அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் 2 சேவிங்ஸு இதெல்லாம் சேர்த்து எடுக்கையில் ப்ராபப்லி ஏஜென்ட்ஸ் கமிஷன் வில் பி மோர், பேங்க்ஸ் கமிஷன் வில் பி மோர், அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கையில் வந்து ஏஜென்ட்டோ பேங்க்கு நிறைய பேர் ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க, ஏன்னா பக்கத்துலேயே வரமாட்டாங்க, ஏஜென்ட்ஸு அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கையில் அவங்களுக்கு அதில் உள்ள மார்ஜின் கம்மி தான், அதுக்காகவே நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் புஷ் பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸை. ஸோ அதில் நம்ம நுழைய வேண்டாம் அப்படின்னு. ஸோ விவேக் சார், உங்களோட சஜஷன் என்ன 2025க்கு எது பெஸ்ட் இன்சூரன்ஸ் பிளான்னு சொல்லுவீங்க? சரி, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால், இப்போ ஜிகேஆர் சொன்ன மாதிரி 5% ஒரு 5% தான் மக்கள் வந்து இன்சூரன்ஸை வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ இன்சூரன்ஸ்லையும் வந்து நம்ம வந்து பிரிக்க வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் சொன்னது லைஃப் இன்சூரன்ஸ், 2 பேரும் பேசினாங்க. இன்னொன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஜென்ரல் வந்து நான் பேசல, எதுக்குன்னா அது வந்து சார் சொன்ன மாதிரி கம்பல்சரி. காருக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா வழியில் போகும்போது போலீஸ் வந்து பிடிப்பாங்கன்னு சொல்லி நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி, எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் வந்து வாங்கி தான் ஆகணும். ஆனால் ஹெல்த் அண்ட் லைஃப் வந்து யாரும் வந்து கம்பல் பண்ணுறது இல்லை. ஸோ சில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் வந்து சில பேர் எடுக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து 5% இன்ஷூர்டாக இருக்கலாம். ஆனால் சார் சொன்ன மாதிரி அந்த 5%ல் வந்து 50%க்கு மேலே வந்து அண்டர் இன்ஷூர்டாக இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் விற்கும்போது நிறைய பேர் வருவாங்க எங்ககிட்ட, அவங்களோட வருஷத்துக்கு வருமானம் இருக்கும், மேபி 20 lakhs 25 lakhs ஒரு வாட் எவர், ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாதம் இருக்கும். ஆனால் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருப்பார் ஒரு 50,000 ரூபா ப்ரீமியம், சம் அஷ்யூர்ட் ஒரு 5 லட்ச ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு முதல் கேள்வி கேட்குறது இதுதான். இப்போ நீங்கள் வந்து இருக்கிற வயசில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா கம்பெனி கொடுக்க போகிறது உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாள் வந்து வாழலாம் ஃபேமிலி? ஸோ ஒரு ஃபேமிலியில் வந்து 2 type ஆஃப் லாஸஸ் வந்து ஆகலாம். ஓகே, ஆஸ் ஃபைனான்ஷியல் அட்வைசர் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் தி லாஸ் வந்து டேக் கேர் பண்ண முடியும். 2 லாஸ் வந்து, ஒன்று இமோஷ்னல் லாஸ். ஸோ ஒருத்தரோட ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சன், டாட்டர் இருந்து போயிட்டாங்கன்னா ஓகே, இமோஷ்னலி இட் இஸ் அ செட் பேக், ஒரு 2 நாள் அழுவோம், ரைட்? இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாருன்னா
2 நாள் அழுந்து 3வது நாள் வந்து ஸ்கூல் காலேஜ் வந்து ஃபீஸ் கேட்க தான் போகுது. ஓகே, அவர் வந்து போயிட்டாரு, எனக்கு வந்து கொடுக்க தேவையில்லைன்னு அந்த மாதிரி அவனும் சொல்ல போகிறது இல்லை, ரைட்டா? ஸோ இமோஷ்னல் லாஸ் வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஒருத்தர் போயிட்டாருன்னா போயிட்டார். ஆனால் இந்த ஃபைனான்ஷியல் லாஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் மூலியமாக கண்டிப்பாக நம்ம வந்து கவரப் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் தேவைன்னா, இது சொன்ன மாதிரி ஒரு 20 டைம்ஸ் உங்களோட ஆனுவல் இன்கமோட நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, எவ்வளோ உங்களோட செலவோ அவ்வளோ வந்து இன்சூரன்ஸ் வந்து வர அமௌண்ட்லேருந்து நம்ம வந்து எஃப்டி மூலியமாக வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மூலியமாக வந்து மாதம் மாதம் ஒரு சம்பளம் அவர் இல்லாத போது சம்பளம் வர மாதிரி செட்டப் வந்து நம்மளால பண்ண முடியும். பர்టిక్యులர்லி அந்த 20 வருஷம் போதுமா? 20 டைம்ஸ் சொன்னார், 20 வருஷம் இல்லை, 20 டைம்ஸ். இப்போ என் ஆனுவல் இன்கம் 1 crore நான் வந்து 20 crores எடுக்கலாம். தம் ரூல் அது. ஒருத்தரோட ஆனுவல் இன்கம் வந்து 10 lakhsனா அட்லீஸ்ட் ஒரு 1 crore இன்டூ 20 2 crores வந்து அவர் இன்சூரன்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு தம் ரூல், அது எக்ஸாக்ட் ரூல்னு இல்லை. ஏன்னா என் இன்கம் அதில் ஒரு ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏன்னு கேட்குறீங்கல்ல, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோ எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து 6-7% இருக்குது. அதில் டேக்ஸ் போனால் ஒரு 4.5% இல்லை 5% இருக்கும். ஸோ 1 கோடிக்கு 5% போடுங்க, 5 லட்சம் ரூபா. அதான் அவரோட ஆண்டு வருமானம். ஸோ உங்களோட கார்பஸும் அப்படியே இருக்கும், உங்களோட வருமானமும். ஓகே. ஸோ அதே 2 கோடி எடுத்தீங்கன்னா 5%னா உங்களுக்கு வந்து 10 lakhs. அவர் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தாரோ அவ்வளோ வரும். திருப்பி சொல்கிறேன், இது வந்து தம் ரூல். இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தரோட ஆனுவல் இன்கம் 1 crore அவர் வந்து 20 crores எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தரோட இன்கம் வந்து 20 lakhs இருக்கலாம், ஆனால் அவரோட செலவு வந்து வெறும் 5 லட்ச ரூபா இருக்கலாம், ரைட்டா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்ட் ரூல் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு வந்து சைஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆனால் இது வந்து ஒரு தம் ரூலை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 2வது வந்து நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா கோவிடில் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இது கோவிடில் இருக்கிற சொத்து வித்து கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மக்கள் வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஹாஸ்பிட்டல் பில் கட்டி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி விஷயம் நம்ம சொல்லும்போது கோவிட்லாம் 100 வருஷத்துக்கு ஒரு காடி தானே வரும் அப்படின்ற விஷயம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, இப்போ கூட நீங்கள் வந்து கோவிட்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உட்காந்து இங்கே பேசும்போது ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாருங்கள், ஐசி வார்டில் ஒரு 2 hours உட்காந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஏன்னா எத்தனை பேஷண்ட் வராங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போனாலே புரியும், ஓகே ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அது நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் உள்ள நாடு. டயபெட்டிக் கேபிட்டல். ஹார்ட் அட்டாக், இப்போ ஹார்ட் அட்டாக்னு மினிமம் போனீங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம். எங்கேருந்து யாருக்கு எப்போ வருதுன்னு தெரியாது. லைட்டாக இங்கே வலிக்குதும்பாங்க, இங்கே வலிக்குதும்பாங்க, ஷோல்டர் வலிக்குதும்பாங்க, உள்ளே போனீங்கன்னா ஸ்டென்ட் வைக்கணும்பாங்க. இது வந்து சாதாரணம். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் நாட் ஒன்லி சென்னை, மதுரை, திருச்சியெல்லாம் விட்டுருங்க, இப்போ காரைக்குடி, ஈரோடு, அது மாதிரி இந்த புதுக்கோட்டை எல்லா இடத்துலையும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ ஸ்டென்ட் வைக்கிறேன்னா உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் வேணும். எங்கே 4 லட்சம் மினிமம், 3 லட்சம் 4 லட்சம் ஏதோ பில் போட்டுருவாங்க. எங்கேருந்து கொடுப்பீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ராக்சர் ஆகுனா ஒரு கட்டு போட்டு விட்டுடுவாங்க, அதே சரியாயிடும். இன்றைக்கி வந்து நீங்கள் போயிட்டு பாருங்களேன், பிளேட் வைக்காமல் உங்களை வந்து விடவே மாட்டாங்க. ஒரு பிளேட் 4 பிளேட் வச்சு ஒரு 4 ஸ்க்ரூ போட்டு தான் விடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பில் வந்து ஏறுதான் போகுது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி லைவாக பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஏதாவது யாருக்கும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறவன் வந்து எதுவும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வெளியே கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே. ஆனால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது சார். ஒரு இல்லை, இப்போல்லாம் ரொம்ப ஈஸி. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, காம்படிஷன் மேக்ஸ் மோர் சீம்லெஸ் ப்ராசஸ் அதுன்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் வந்து மேபி ஒரு 2-3 கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி இருக்கும்போது அந்த கஷ்டம் இருக்கும், மொனோபொலி இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு வந்து அந்த டிபிஏ தேர்ட் பார்ட்டி அங்கே ப்ராசஸ் உடனே ஆகுது இப்போ ஆகுது. பட் இன்சூரன்ஸ் எடுக்கையில் முடிந்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கையில் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிறது பெட்டர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிளைம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு. நம்ம செலவழிச்சிட்டு கிளைம் பண்ண போயில தான் சிரமமாக இருக்கும். இது வந்து ஹாஸ்பிட்டல் செலவே பண்ணாமல் ஹாஸ்பிட்டலே டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசி கிளைம் பண்ணி வாங்கிக்குவாங்க. அது கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டின்னு பேர். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக யோசிக்கலாம். அவசரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பட் பிளான்டு சர்ஜரி அதுக்கெல்லாமே வந்து கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டலில் போயிடுறது பெட்டர். இன்னும் கொஞ்சம் சிரமத்தை குறைக்கும். ஸோ என்னோட செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபினான்ஷியல் பிளானிங்கில் கடன். இந்த கடன்றது ரொம்ப மோசமான விஷயம். அதுதான் மற்றவங்களை முன்னேற விடாமல் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த கடனை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில்? கடன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து நல்லது, ஒரு வகையில் நல்லது. சரி, கடன் இல்லைன்னா மனுஷனை சோம்பேறி ஆக்கிடும்.
இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு, எல்லோரும் ஒர்க் பண்ணுறாருன்னா ஏதோ தேவை இருக்குது. சரியா, இஎம்ஐ வாங்கியிருக்கலாம், ஏதோ பண்ணியிருக்கலாம், பைக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ கடனை நீங்கள் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து இன்னும் எனக்கு ப்ரொடக்டிவ் டெட், ப்ரொடக்டிவாக நான் வாங்குறேன், கடன் வாங்குறேன். இப்போ வீடு வாங்குறேன், வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், டிவி வாங்குறேன், கம்ப்யூட்டர் வாங்குறேன். ஒரு ஆள் 2 வீலர் வாங்கினார்னா கடன் கட்டி தான் வாங்குறாருன்னு வச்சுக்கோம். அவர் ஒரு வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்காருன்னா டெய்லி சென்னையில் கோயம்பேட்டில் போய் மார்க்கெட்டில் அல்லது உழவர் சந்தையில் போய் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரதுக்கு அந்த 2 வீலரோ 3 வீலரோ 4 வீலரோ உதவுது. ஸோ இப்போ அது வந்து ப்ரொடக்டிவ் டெட்டு. ஸோ அது தப்பே கிடையாது என்னைய கேட்டிங்கன்னா. இப்போ வந்து நான் வந்து உதாரணத்துக்கு நான் என்னுடைய உல்லாசத்துக்கு கடன் வாங்குகிறேன். நான் ஒரு 10 லட்ச ரூபா செலவழித்து நான் யூரோப் டூர் போயிட்டு வர்றேன், பர்சனல் லோன் எடுத்து போயிட்டு வரேன். அது தேவையானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இட் மே நாட் பி நீடட். பட் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ஹவுஸ் வாங்குகிறேன், அது நான் கடனை வாங்குறேன்னா அப்போ தான் முடியும். ஒன்று நீங்கள் 50-55 வயசில் ஃபுல்லாக காசு சேர்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா 25-30 வயசில் வாங்கணும்னா கடனை வாங்கி ரெண்ட்டுக்கு பதிலாக இஎம்ஐயை பே பண்ணியிருக்கோம் இன்டைரக்ட்லி கைண்ட் ஆஃப். ஸோ அதுதான். அதனால் வந்து கடன் வந்து மனிதர்களை பொறுத்தது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்தது, குட் ஆர் பேடுங்கிறது. பட் இப்போ பிஸ்னஸ்க்கு நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். சர்டன் ஐட்டம்ஸுக்கு வந்து நமக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், நம்ம 50 லட்ச ரூபா வீடு வாங்குறோம்னா அப்போ கடன் வாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணணும், அவ்வளோதான். அந்த என்ஜாய்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ஜாய்மெண்ட் உங்களால் போஸ்ட்போன் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட். நான் 2 வீலர் இல்லை, சிட்டி பஸ்ஸே பிடிச்சி போயிடுறேன், எனக்கு 2 வீலர் வேணாம், நான் கடன் வாங்கி வாங்கலாம், நான் சேர்த்து வச்சு வாங்குறேன் அப்படின்னா தட் இஸ் எ குட் பிரின்சிபல். தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். அதனால் இது வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸு. பட் ஆனால் கடன் வாங்கினா விரலுக்கு தகுந்த வீக்கம்ங்கிற மாதிரி உங்கள் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடனை வாங்கிக்கோங்க. ஸோ சார் சொன்னார் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இந்த கால்குலேஷன் யோசிச்சுக்கோங்க, இதை வச்சுட்டு கடன் வாங்குன்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ரொம்ப சிம்பிள். அதாவது எவ்வளவு கையில் இருக்கோ ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் கடன் வாங்கணும். ஒரு நாளைக்கு 10 கால்லேருந்து 20 கால் வரும், நான் கடன் கொடுக்குறேன்ட்டு. கடனை திருப்பி கட்டாமல் இருந்தேன், கடனை திருப்பி கட்ட மாட்டேன், கடன் கொடுப்பீங்களான்னு கேட்டு பாருங்கள், யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. அப்போது என்ன அதுக்கு தம்பு ரூல்? சிம்பிள், 40% இஎம்ஐ ரூல்னு பேர் அதுக்கு. என்ன 40%? நான் மாதத்துக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஸோ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கீங் அப்படின்னு எனக்கு கிரெடிட் ஆகும் சம்பளம். அடுத்தது எவ்வளோ டெபிட் ஆகணும் அப்படின்னா இஎம்ஐ வந்து 40% மேலே டெபிட் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி 40% நீங்கள் வந்து பிரிம்முக்கு வந்துட்டீங்கன்னா மேலே கடன் வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, ஆமாம். ஸோ இப்போது மாதத்துக்கு 50,000 ரூபா தான் என் சம்பளம், அப்போ 40% எவ்வளோ? 20,000 தான் இஎம்ஐ போகணும். ஏன்னா பாக்கி 30,000 லிமிட் இருக்கே, நான் வந்து கடனை வாங்கி நான் கட்டுவேன் அப்படின்னா அப்போது புவா எப்படி, சாப்பிட்றது எப்படி, வீட்டுக்கு என்ன கொடுப்பீங்க, எமர்ஜென்சி ஃபண்டு அதை எப்படிலாம் வந்து மீட் பண்ணுவீங்க? ஏன்னா மாதம் வந்து புதுசாக தான் ஒன்று வரும். நாம் வந்து நார்மலாக வந்து நார்மல் செலவு, நார்மல் காய்கறி, நார்மல் புளி, அரிசி, பருப்புக்கு நம்ம நினச்சிட்டு இருப்போம். புதுசாக தான் ஒன்று வரும். மாதம் ஒரு பண்டிகை வரும், மாதம் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான திடீர்னு பையனோ பொண்ணோ வந்து நான் இங்கே போகணும் அங்கே போகணும், இந்த செலவு இருக்குன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது தான் அந்த 40% லைனை தாண்டக்கூடாது. யார் தாண்டுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களால அந்த ப்ரெஷரை தாங்க முடியாது. ஸோ அப்போது என்ன பண்ணணும்? அந்த இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணால் 40% இன்க்ரீஸ் ஆகும். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் போய்ட்டு எனக்கு லோன் வேணும்னு கேட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய சால்வன்சி ஸ்டேட்மெண்ட்டும் கேட்பாங்க, சொத்து இருக்கா அப்படின்ட்டு. சொத்து இல்லைன்னாலும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்போ என்னென்னா உங்களுடைய பாஸ்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு 6 மாத ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்ப்பாங்க. இந்த 6 மாத ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட்டும் இருக்கும், டெபிட்டும் இருக்கும். அதெல்லாம் பார்ப்பாங்க. உங்கள் சிபில் ஸ்கோர், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ரோஜா படம் வந்து மணிரத்னம் எடுத்தார். அதில் வந்து ஒரு சீன் இருக்கும், அந்த பொண்ணு பார்க்குற சீனுக்கு. அப்போ அரவிந்த் சாமி வந்து பொண்ணு பார்க்கும்போது அந்த ஊர் கிழவிங்கெல்லாம் கேட்கும், என்ன மாப்பிள்ளை என்ன பண்ணுறார் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லுவார், நான் கிரிப்ட் அனலிஸ்ட்னு. அந்த காலத்தில் கிரிப்ட் அனலிஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னன்னே தெரியாது. இதே ரோஜா பார்ட் 2 இப்போ வந்து மணிரத்னம் எடுக்கிறார். அதே அரவிந்த் சாமி வந்து இல்லை கார்த்தி வந்து அந்த பொண்ணு பார்க்க படலத்துக்கு வராங்க. அதே இப்போ கிழவிங்க இப்போ டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, வேறு கிழவிங்களை வச்சு மணிரத்னம் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போது இன்றைக்கி அந்த கிழவிங்க என்ன கேள்வி கேட்கும் அப்படின்னா, மாப்பிள்ளையோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு கேட்கணும். அப்போ தான் பொண்ணு கொடுக்கணும். இந்த நீயா நானா படத்தில் வந்து கோபிநாத்துக்கு வந்து பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்கல்ல,
எல்லாரையும் கேட்கணும். யாராவது மாப்பிள்ளை கிட்ட கிரெடிட் ஸ்கோர் கேட்குறாங்களா? சம் ஐடியா சார். கேட்கணும். அதே தான் மாப்பிள்ளையும் பொண்ணை கேட்கணும். ஆமாம், உன் கிரெடிட் ஸ்கோர் என்னமான்னு கேட்கணும். கிரெடிட் ஸ்கோரை வச்சுக்கிறது வந்து அவங்களோட பர்சனல் இன்டெகிரிட்டிக்கு ஈக்குவலண்ட். அது எவ்வளோ முக்கியங்கிறது இனிமே வரப்போகிற காலங்களில் வந்து பேங்க்காரன் வந்து கிரெடிட் ஸ்கோரே இல்லைன்னா எந்த லோனுமே கிடைக்காது. ஈவன் நீங்கள் வந்து இஎம்ஐ தாண்டலனாலும் கிடைக்காது. ஆமாம், பிகாஸ் பாஸ்டையும் பார்ப்பாங்க, ஃபியூச்சரையும் பார்ப்பாங்க. புது புது ரூல்லாம் சொல்றீங்க. 40% இஎம்ஐ ரூல். ஓகே. ஆணி அடிக்கணும் ஒவ்வொருத்தர் மண்டேலையும். கடன் வாங்கணும்னா 40% இஎம்ஐ தாண்டக்கூடாது. புரியுறதா? ஒரே ஒரு நல்ல விஷயம், ரோஜா படத்துல அந்த கேள்வி எல்லாம் நீங்க இல்லை ஸோ கேட்க மாட்டாங்க அந்த கேள்வி. ஸோ சார் பேசும்போது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு வேர்ட் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா, நான் தான் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா, அப்புறம் எதுக்கு எனக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இருக்கு? இன்சூரன்ஸும் எமர்ஜென்சி ஃபண்டு எப்படி தனியாக பிரித்து பார்க்கணும்? எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாரையும் வச்சுக்கணுமா? ஓகே, சரி, இன்சூரன்ஸ்க்கும் எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் ஒரு ஸ்மால் சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். இன்சூரன்ஸ் வந்து நம்ம எதுக்கு வாங்குறோம்? உதாரணத்துக்கு இதுதான் என் சொத்துன்னு வைங்களேன். ஓகே, இப்போ என்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லைன்னா அந்த ஃபேமிலி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி கேசஸ் ஆயிருக்கு. என்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் இருக்குது ஒரு கிளைண்ட்டோட. இதுதான் அந்த 1 கோடி ரூபா. இப்போ கிளைண்ட் வந்து இருந்து போயிட்டார். உடனே ஃபேமிலி அந்த எங்கே கால் வரும் தெரியுமா? என்கிட்ட தான் வரும். சார் அந்த 1 crore வேணும். எதுக்குன்னா வீட்டு செலவுக்கு வந்து தேவை. ஆர் கிளைண்ட்டை இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸு பில்லு கட்டணும். இப்போ 5 லட்ச ரூபா சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டென்ட்டு போட்டாச்சு. 5 லட்ச ரூபா பில்லு கட்டணும். என்ன பண்ணுவாங்க? இங்கே தான் கால் பண்ணுவாங்க. இந்த 1 கோடியிலேருந்து கொஞ்சம் எடுப்பாங்க. ஸோ லைஃப் அண்ட் ஹெல்த் வந்து இதுக்கு வந்து ஒரு பவுண்டரி வால் மாதிரி. அவங்க இருக்கிற சொத்துக்கு ஏதாவது அங்கே வந்து பிரச்சனை இருக்கும்போது இந்த பவுண்டரி வால் வந்து உங்களுக்கு காப்பாது. இதை வந்து நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க. ஹெல்த் இது எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த மாதிரி இல்லை. எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்கள் எல்லாமே சரியாக இருக்கும்போது ஒரு ஜாப் லாஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து கோவிடில் பார்த்தோம். ஜாபே இல்லை. சில கம்பெனி வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்கக்கிட்ட காசு இல்லை. எதுக்குன்னா ரெவென்யூ இல்லை. கம்பெனிஸில் வந்து பிஸ்னஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஹெல்த் யூ ஆர் ஸ்டில் வெல், ஆர் நீங்கள் இருந்து போகல. ஸோ இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் வீட்டு செலவுக்கு வந்து காசு தேவையா? அட்லீஸ்ட் சாப்பாடுக்கு காசு தேவையா? ஸோ அதுக்காக தான் எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ஜாப் இல்லை, எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு மாதம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, 2 மாதம் 3 மாதம் நான் வந்து வீட்டில் தான் இருந்து வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் ஸ்டாப், டெம்பரரி இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்காக ஒரு ஃபண்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஆஸ் எ தம் ரூல் நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் இன்கம், 6 மாதம் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ், எனக்கு வந்து வீட்டோட செலவு வந்து 20,000 ரூபானா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1,20,000 ரூபா வந்து நான் எப்போயுமே கையில் வச்சுட்டேன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் லாஸ்னால் நான் 6 மாதம் வந்து பிரச்சனை இல்லாமல் ஓட்ட முடியும், வண்டியை ஓட்ட முடியும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ இன்சூரன்ஸுக்கும் எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தம் ரூல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக இருக்கும். என்னன்னா 145 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஒன்றா சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு தம் ரூல் இருந்தால், இப்போ வந்து ஒருத்தர் சரி நம்ம கேமராமேனு நினைக்கிறாரு, நான் வந்து நானே பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு ஐடியா இருந்தால் ஓகே, இவர்கிட்ட வந்து போக விரும்பலன்னு சொன்னால் மேபி ஒரு தம் ரூல் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம் இருக்குது இல்லைங்களா சார்? ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறதுக்கு கரெக்டான ஏஜ் அப்படின்னா எந்த ஏஜ் சொல்லுவீங்க? as soon as they join the job. ஜாப் ஜாயின் பண்ண உடனேவா? ஆமாம், இப்போ நீங்கள்லாம் நேரம் ஓடிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்குலாம். இந்த மாதிரி ஐடியாவே இல்லையே சார். இல்லை, ஏன்னா சரி, லைக் த ஏர்லியர் த பெட்டர். ஆரம்பத்தில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப குறைவான தொகையாக கட்டினா போதும். லேட்டர் ஆன் ஒரு 45 வயசில் வந்து கட்டுறதுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்காக சம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 30 வயசுலையோ 25 வயசுலையோ ஆரம்பிக்கிறதுக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். மெயின் வந்து இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், அதுதான் கூட்டு வட்டியின் மகிமைன்னு தான் அதை சொல்கிறோம். இப்போ ஏர்லியராக இப்போ நீங்கள் ஒரு 2,000 ரூபா ஆரம்பிச்சிங்கன்னா கூட மாதம் 25 வயசுலேருந்து ஒரு 2,000 5,000 ஆரம்பித்தா கூட அது கோடிகளில் வந்து சேரும், நிற்கும் நீங்கள் ரிட்டையர் ஆகையில். பட் அதே இது ஒரு 45-50 வயசில் தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மந்த்லி போட வேண்டிய அமௌண்ட் ரொம்ப பல்காக இருக்கும். 50,000 2,000 3,000 போடுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ 2,000 அல்லது 5,000 போடுறதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 50,000 ரூபா லட்ச ரூபான்னு மந்த்லி போடுற மாதிரி இருக்கும். தொகைக்கு பேர்டன் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த ஏர்லியர் த பெட்டர். இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தெரியலாம். 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் மாதம் 2 லட்ச ரூபா போட்டாருன்னா ஒரு 15% பர் ஆனும் கிடைக்கும்னு எடுத்துக்கினோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 60 வயசில் ரிட்டையர் ஆகல 100 கோடி ரூபா அவர்கிட்ட இருக்கும். ஓகே. இல்லை எனக்கு ஒன் டைமாக இருக்குது. இப்போ சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனீங்கன்னாலும் கிரவுண்டு ரேட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. யாராச்சும் அப்பா அம்மா விற்று பணம் கொடுத்தாங்க, ஒரு 1.6 crore 30 வயசில் போட்டார்னா 60 வயசில் அது 100 crore இருக்க போகுது.
ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ மக்கள் அவங்களுடைய இது நம்ம 2 லட்சம்னு எக்ஸாஜரேட்டடாக சொல்கிறோம், அதை நம்ம இப்போ 20,000 ரூபாயினோட வச்சுக்கலாம். 20,000 ரூபாய்னு வச்சா 30 வருஷத்துக்கு போட்டால் அது 10 கோடி ரூபா கிடைக்க போகுது. 2000 போட்டால் 1 கோடி கிடைக்க போகுது. ஸோ த திங் இஸ் த ஏர்லியர் த பெட்டர். எவ்வளோ நான் சீக்கிரம் முடியுதோ. ஏன்னா இது வந்து நான் இப்போ நான் என்ஜாய் பண்ணிடுறேன், இப்போ நான் வாங்குறத பூரா என்ஜாய் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சி மக்கள், ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த வேல ஃபாஸ்ட்னஸில் இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டை அது ஒரு டிசிப்ளினாக, அது ஒரு ஹேபிட்டாக, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இது பெற்றோர்களாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு தன்னால் தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம பாடத்திட்டங்கள் இதெல்லாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி அதெல்லாமே இன்னும் பூத்தப்படலை, இன்னும் ஜென்ரலாக இன்னும் வரல. ஸ்கூல் கிட்ஸுக்கு, ஈவன் காலேஜ் கிட்ஸுக்கு கூட இன்னும் வரல. ஸோ அப்போ அது பெற்றோர்கள்ட்டேருந்து தான் வரணும். அல்லது இது மாதிரி உங்களை மாதிரி யூடியூப் சேனலை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ப்ரோக்ராம்ஸை பார்க்குற மூலம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பார்த்து அது பண்ணாங்கன்னா அது ஏர்லியர் த பெட்டர். ஒஸ்ட் கேஸ் சினரியோ 40 வயசுலையாவது ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஜாப் ஜாயின் பண்ணி 6 வருஷம் ஆகுது. எனக்கு இப்போ தான் இந்த விஷயமே தெரியும் சார். ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் பையனோட கிளாஸ்மேட் இப்போ என்ன 19 வயசு, பாக்கெட் மணிலேருந்து 1000 ரூபா மந்த்லி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கான். காலேஜ் ஸ்டூடெண்ட். 19 வயசுங்க, பார்த்துக்கோங்க, காலேஜில் தானே இருப்பான். ஸோ இதுக்கு வந்து ஏஜே இல்லை. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இது வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி. நீங்கள் வருஷம் ஃபுல்லாக டெய்லி ½ அன் ஹவர் படித்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஆனால் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் 24 ஹவர்ஸ் படித்தா கூட பாஸ் ஆக முடியாது. ரைட்டா? ஸோ அதுதான் வித்தியாசம். இப்போ ஒரே ஒரு இது என்னென்னா, இப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கவர்மெண்ட்டு கூட இப்போ நமக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய போடுங்கிறோம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும். இது தவிர வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் கேட்கல என்பிஎஸ்ன்னு இருக்கு, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு. இப்போ கவர்மெண்ட்டே வந்து சமீபத்தில் லாஸ்ட் ஒரு 1 மந்தில் வந்து சில்ட்ரனுக்காகவே ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரனுக்காக பேரண்ட்ஸு என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஸோ சில்ட்ரனுக்காக பேரண்ட்ஸ் அதில் கட்ட ஆரம்பிக்கலாம். 500 ரூபா, 1000 ரூபா, மாதம் 2000 ரூபா கட்ட ஆரம்பிக்கலாம். அப்புறம் குழந்தைங்க 18 வயசு, 22 வயசு, 23 வயசு ஜாபுக்கு வந்தோன்னா அவங்க அதை ஆட் பண்ணிவிட்டு 60 வயசில். அது ஒரு காலத்தில் வந்து பிபிஎஃப் இருக்கிற மாதிரி குழந்தை பேரில் கூட பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணி குழந்தை 18 ஆன அப்புறம் கண்டினியூ பண்ணிடலாம். அதே மாதிரி இது என்பிஎஸ் வத்சல்யா. 18 வருஷத்துக்கு முன்னாடி 2006 பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதில் வந்து கேரளாவில் அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து ஃபிக்கி பேங்க் எடுத்துட்டு போகும். அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். அதை எடுத்துகிட்டு போய் பேங்க் ஆஃப் இந்தியா கவுண்டரில் போய் கொடுத்து அதை டெபாசிட் பண்ணும். ஆமாம். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தைங்க வந்து சேவ் பண்ணணுங்கிற கல்ச்சர் வந்து கொண்டு வந்தது பேங்க் ஆஃப் இந்தியா. முக்கியமானது 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP வந்திருக்கு. அதில் சார் ஒன்று சொன்னார், ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்ட்டு. மிகப்பெரிய நாம் கொடுமை பண்ணியிருக்கோம் யங்கர் ஜெனரேஷன். ஃபைனான்ஸை பற்றி சொல்லி கொடுக்காதது வந்து இட் இஸ் அன் அட்ராசிட்டி டு சில்ட்ரன். எதனால சொல்லிக் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அந்த மரமண்டைங்க ஹூ இஸ் ஃப்ரேமிங் த சிலபஸை அவங்க வந்து அவங்களோட முன்னாடி இதை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நான் இதை தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் தப்பு. ஓகே, சிலபஸ் ஃப்ரேம் பண்ண இடத்துல அவங்க வந்து திங்க் பண்ணணும் என்ன அந்த பசங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது. காசு வந்து படித்ததுக்கப்புறம் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்க, அதை வந்து காசை எப்படி சேவ் பண்ணணும்னு இன்னைக்கு கேள்வி கேட்குறீங்கல்ல. இதையும் பாடத்திட்டத்தில் வைக்கக்கூடாதுங்கிறது கேள்வி வந்து எவ்ரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்களுக்கும் டீச்சருக்கும் கேட்கணும். முதல்ல எஜுகேஷன் மினிஸ்டரை கேள்வி கேட்கணும். ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ டு இன்க்ளூட் தட் ஃபைனான்ஸ் இன் அ சாப்டர்? அங்கே வைக்கணும் அவங்களுக்கு. அங்கேயே வந்து பாக்கெட் மணியை வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து சில்ட்ரனுக்கும் ஓப்பன் பண்ண வைக்கணும். ஓப்பன் பண்ண வச்சு அந்த கல்ச்சரை டெவலப் பண்ணணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொன்னீங்கல்ல, அங்கேயே வந்து பசங்களுக்கு அதெல்லாம் வந்து விதைக்கணும். இப்போ சார் வந்து ஒரு தம்பு ரூல்னு சொன்னார். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சிம்பிளான தம்பு ரூல் என்ன, மினிமம் 3 மாதம் இன்கம்லேருந்து 6 மாதம் இன்கம் வந்து எமர்ஜென்சியாக இருக்கணும். அதை தொடவே கூடாது. அப்போ மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 1.5 லட்சமாவது எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும், இல்லை 3 லட்சமாவது எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு வேலை போகலாம், திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், எது வேணாலும் இன்னைக்கு ஒரு எமோஷனல் அட்டாக் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக. இப்போ நான் வந்து என்னோட எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த ஆஃபீஸ் வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்கு நான் வந்து இடத்த வாங்கிட்டேன். இன்டீரியர் பண்ணுறது என்கிட்ட காசு இல்லை, எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்போது
நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நான் என்ன வச்சுருந்தேன்னா மியூச்சுவல் ஃபண்டை தான் பல வருஷமாக சேவ் பண்ணி மாதம் வச்சேன். அவர் அழகாக சொன்னால் மாதத்துக்கு இவ்வளோ பண்ணிங்கன்னா 1 கோடி வரும், 2 கோடி வரும், 100 கோடி வரும். ஆனால் விட்ரா பண்ணாமல் இருக்கணும். நான் அப்போ விட்ரா பண்ணிட்டேன் எமர்ஜென்சி ஃபண்டை. ஆனால் அது எனக்கு யூஸ் ஆச்சு இந்த இன்டீரியர் பண்ணுறது. அப்போ தான் நினச்சேன், போடுறா இன்னொரு ஸ்கீமை, அது இன்னொரு ஸ்கீமை போடு. ஸோ அதனால் இப்போ வந்து எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்டு ஏதாவது ஒன்று வேணும்னா ஃபோன் பண்ணி விவேக் கார்வா மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அதை கொஞ்சம் உடச்சி அனுப்புங்க. எதுக்கு விட்ரா பண்ணுறீங்க, ஏன் விட்ரா பண்ணுறீங்கன்னு கேட்பார். ஸோ விட்ரா பண்ணலைன்னா வந்து கோடியில் இருக்கும் பணம், பட் விட்ரா பண்ணாமல் இருக்கணும். இவர் ஃபோனை பார்த்துட்டு போல இப்போதான் ஒரு கிளைண்ட் மெசேஜ் எமர்ஜென்சி 5 லட்சம் ரூபாய் வேணும். ஸோ இது வந்து உங்களுடைய அதனால ஒரு ஸ்லோகனே இருக்கு, உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும், பேலன்ஸை தான் நீங்கள் செலவு பண்ணணும். செலவு பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணக்கூடாது, சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும். உள்டாவாக வந்துகிட்டு இருக்கோம். இல்லை ஏன் கேட்டிங்களே ஏன் பாடத்திட்டங்களை இன்க்ளூட் பண்ணலைன்னு. ப்ராபப்ளி பாடத்திட்டங்கள் வரையறுக்கிறவங்களே அவங்களுக்கே ஃபினான்ஸை பற்றி ரொம்ப தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி. இன்றைக்கி நீங்கள் பேங்கர்கிட்ட போனீங்கன்னா பேங்கருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸை பற்றி தெரியாது. ஆனால் பர்டிகுலர்லி ஒரு பாடத்திட்டத்தில் வர வைக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே தெரிஞ்சவங்கலாம் கலந்து பேசி தானே பண்ணணும். நல்ல கேள்வி. இதுதான் வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 தெளிவாக வச்சுருக்காங்க. இது ஸ்கில் ஓரியன்டாக இருக்கணும். இனிமேல் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிற வார்த்தையே கிடையாது. யாருக்குமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிடையாது. எல்லாமே கோலம் போடுறது முதற்கொண்டும் கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான். ஸ்விம்மிங் கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான். சமையல் சொல்லி கொடுத்தீங்கன்னா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான். ஃபைனான்ஸை பற்றி சொல்லி கொடுத்தீங்கனாலும் கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான். அது சயின்ஸை மட்டும் படிக்கிறது, சோஷியல் சயின்ஸ் படித்தா இதுதான் வந்து சப்ஜெக்ட் கிடையாது. வாழ்க்கை கல்வியும் கல்வி தான். என்இபி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் வந்து அப்போசிஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரி, அது அரசியல், அது வேறு. இருந்தாலும் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ், அட்லீஸ்ட் சார் வந்து நிறைய காலேஜஸ் போவார். நானும் வந்து நிறையா காலேஜஸில் வந்து எங்களை கூப்பிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அது வந்து எப்படி ஒன்று ஒரு எஜுகேஷன் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 18-19 வயசில் வந்து ஒரு பையன் வந்து எஸ்ஐபி பண்ணுறான்னா இந்த நாலேஜ்னால தான். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஸ்கில் பேஸ்ட் ஜிகேஆர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் ஆர் மைக்ரோசாஃப்ட் வந்து உங்ககிட்ட டிகிரி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், உன்னால் சிஸ்டம் ஹேக் பண்ண முடியுமா, ஆர் உனக்கு வந்து ப்ரோக்ராமிங் தெரியுமா, ஸ்கில் தெரியுமா, நீங்கள் வந்து மேபி உங்களோட எஜுகேஷன் எனக்கு தெரியாது, மேபி எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியுமா, அதுலேருந்து வந்து நீங்கள் ரெவன்யூ எடுக்க முடியுமா. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கில் பேஸ்ட். ஸோ இதுதான் வந்து என்இபி வந்து சொல்லி கொடுக்குது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் எப்படி பண்ணலாம், அதுக்கு மேபி ஒரு தனியாக ஒரு நம்ம வந்து ஷோ கூட பண்ணலாம். என்ஐஎஸ்னு ஒரு போர்டு இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். அதை வந்து நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக இப்போ என்ன மட்டும் இருக்க கிளைண்ட்ஸ் அவங்களாம் அட்லீஸ்ட் எங்களுக்கு தான் இது ரொம்ப நாள் கழித்து தெரிஞ்சுது. 40 வயசு 45 வயசில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ குழந்தைங்களுக்கு நாங்கள் இப்போ அந்த பழக்கத்தை பழக்கி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு 250 ரூபா 500 ரூபா 1000 ரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எங்கள் பணம் தான் போகட்டும், பட் அவங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிய வரட்டும், பழகட்டும். அப்புறம் ஒரு 22 வயசு 21 வயசில் அவங்க வேலைக்கு போகல, அப்புறம் அவங்களே அதை கட்டிக்கிட்டு அதை விட கூட போடட்டும். ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ ரைட் நவ் வந்து பார்த்திங்கன்னா அது பேரண்டல் இனிஷியேட்டிவ்லேருந்து வரணும். அப்பா அம்மா வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து இது இருக்குது, இப்படி இருக்குப்பா, உனக்குன்னு போட்டிருக்கேன், இந்த பாரு, அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து போகிற மாதிரி பண்ணி அவங்களுக்கு தனியாக பேன் கார்டு எடுக்கணுங்கிறது இல்லை, அப்பா அம்மாவுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணியே பண்ணலாம். சில்ட்ரன் ஸ்கீம்ஸுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது, பட் அதர் பிளேசஸ்லேயும் இருக்குது. வேறு சுகன்யா சம்ருத்தி அது மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் ஹை க்ரோத் வேணும், மார்க்கெட் ஓரியன்ட் வேணும்னா அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு அவங்களுக்கு ஒரு பழக்கி கொடுக்கலாம். அதை வச்சு ஒரு கேள்வி, ஒரு பேச்சு, ஒரு டிஸ்கஷன் வீட்டில் வரும். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, நீங்கள் ஸ்கீம் பற்றி சொன்னீங்க வச்சலையா, எனக்கு கண்டிப்பாக தெரியும். கமெண்ட்டில் அதை எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்லிவிடுங்க சார். ஆஃபீஸ்க்கு போயிட்டு கண்டிப்பாக ஜென்ரலாக லைக் அவங்களுக்கு என்பிஎஸ் வெப்சைட் இருக்குது. என்பிஎஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அது ரெகுலேட்டரு, பிஎஃப்ஆர்டிஎன் இருக்குது. என்பிஎஸ் வெப்சைட்டில் போனாவே அந்த லிங்க்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு யார் ப்ரொவைடரோ போயிட்டு அதை ஆன்லைன்லேயே கூட பண்ணலாம்.
ஆன்லைன்லேயே பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. என்ன எல்லாம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துலேயும் நேம் சேமாக இருக்கணும். ஒன்னொன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரி நேம் இருந்துச்சுன்னா இப்போ கஷ்டம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நேம் இருந்துச்சுன்னா ஆன்லைன்லேயே என்எஸ்டிஎல் வெப்சைட்டு தான், என்எஸ்டிஎல் தான் அதுக்கு அத்தாரிட்டியாக இருக்காங்க. ஸோ என்எஸ்டிஎல் வெப்சைட் மூலமே ஆன்லைன்லேயே அவங்கவுங்களாவே பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட தாராளமாக பண்ணிக்கலாம். சார்ஜஸ் ஆர் லோ. ஸோ ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும். பட் ஒன் திங் நினச்சிக்கோங்க, லாக்இன் வந்து லாங் லாக்இன். ஸோ அதுதான். ஓகே. ஸோ இது எனக்கு பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வர்றது பெட்டர் அட்வைஸ். ஓகே.